ஹலோ கைஸ், வெல்கம் டு அம்மாஸ் கைருசி. இன்றைக்கி நம்ம டேஸ்டான மீன் வறுவல் தான் செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்த்துடலாம். நம்ம இன்றைக்கி 1 கிலோ பாறை மீனை வச்சு தான் வறுவல் செய்ய போகிறோம். சட்டி எடுத்து வச்சு மஞ்சத்தூள் 1 ஸ்பூன் போட்டுக்கலாம். இப்போ மிளகாத்தூள் 6 ஸ்பூன் போட்டுக்கலாம். இந்த பாறை மீனில் ஃபுல்லாக ப்ரோட்டீன் இருக்குது. நம்ம மசிலை ரொம்ப ஸ்ட்ராங்காக்கும், உடம்புக்கும் ஸ்ட்ரென்த்து கொடுக்கும். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 2 ஸ்பூன் போட்டுக்கலாம். நம்ம பெரிய ஸ்பூன் யூஸ் பண்ணுறதால 1 ஸ்பூன் தான் போட்டிருக்கோம். அப்புறம் இந்த மீனை சாப்பிட்றதுனால உங்கள் ஸ்கின்னும் க்ளோ ஆகும். அது மட்டும் இல்லாமல் நம்ம ஹேரும் ஷைன் ஆகும். ஒரு முட்டையை உடச்சி ஊற்றிக்கலாம். ஏன் நம்ம முட்டையை உடச்சி ஊற்றுறோன்னா மீனை ஒட்டாது நம்ம வறுக்கும் போது. இப்போ அரை எலுமிச்சை பழத்தை பிழிஞ்சு விட்டுக்கலாம். உப்பு தேவையான அளவுக்கு போட்டுக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ கொஞ்சமாக தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஃப்ளேவருக்காக கருவேப்பிலையை இப்போ இதில் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த மீனை அடிக்கடி சாப்பிட்றதுனால நமக்கு நோய் எதிர்ப்பு சக்தியும் அதிகமாக்குது. இப்போ க்ளீன் பண்ணி வச்ச மீனை மசாலாவில் போட்டு நல்லா பிரட்டிக்கலாம். இதில் முக்கியமாக விட்டமின் டி, B12, கால்சியம், பாஸ்பரஸ் எல்லாம் இருக்கிறதுனால நம்ம போனை ஸ்ட்ராங்காக வச்சுக்கிறதுக்கு இது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இதில் லோ கேலரி இருக்கிறதுனால டயட் ஃபாலோ பண்ணுறவங்க டென்ஷன் இல்லாமல் இதை நிறைய சாப்பிடலாம். ஒரு 20 நிமிஷத்துக்கு அப்படியே ஊற விட்டுடலாம். இதில் இருக்க ஒமேகா ஃபேட்டி 3 ஆசிட் ஹார்ட்டுக்கு ரொம்ப நல்லது. கொலஸ்ட்ராலை கண்ட்ரோல் பண்ணும். அப்புறம் நம்ம பிரெயினும் ஷார்ப் ஆகும். மீனில் நல்லா மசாலா ஊறிடுச்சு. இப்போ கேஸ் ஆன் பண்ணி தவால எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா சூடானதும் ஒரு குச்சி கருவேப்பிலை அதில் போட்டுக்கலாம் வாசனைக்காக. இப்போ மீன் எடுத்து தவால போட்டுக்கலாம். மீனோட 2 பக்கமும் நல்லா பொன்னிறமாக வர அளவுக்கு நல்லா வறுத்துக்கலாம். இந்த பாறை மீனை சாப்பிட்றதுனால நமக்கு நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. குழந்தைங்களுக்கு இந்த மீனை ஃப்ரை பண்ணி கொடுங்க, விரும்பி சாப்பிடுவாங்க.
ஒரு முக்கியமான விஷயம், மீனை எண்ணெயில் போட்டு பொரிக்கிறத அவாய்ட் பண்ணிக்கோங்க. குழம்பு வறுவல் ஸ்டைலில் லைட்டாக குக் பண்ணிங்கன்னா நம்மளுக்கு வெயிட்டாக ஹெல்த் பெனிஃபிட்ஸ் கிடைக்கும். மீனை நல்லா பொன்னிறமாக வர அளவுக்கு நல்லா வறுத்தாச்சு. இப்போ ஒரு பவுலுக்கு மாற்றி வச்சிடலாம். இந்த மீனை அடிக்கடி சாப்பிட்றதுனால நமக்கு நோய் எதிர்ப்பு சக்தியும் அதிகமாக்குது, நம்ம உடம்பும் நல்லா இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் அண்ட் ஷேர் பண்ணிவிட்டு இந்த மாதிரி மோர் ஈஸி அண்ட் டேஸ்டியான ரெசிபீஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.